அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு தோட்டத்தில் காய்கறி அறுவடைக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பங்கு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த விதை சேகரிக்கிறது தான். இந்த விதைகளை சேகரித்து இது போல் சாம்பலில் பதப்படுத்தி அடுத்த 3 மாதங்களுக்கு பத்திரமா நம்ம அதை வச்சுருந்தோம்னா அடுத்த முறை விதைப்புக்கு நம்ம இதுகளை பயன்படுத்தும் போது முளைப்புத்திறன் நன்றாக இருக்கும். எங்கிட்ட இப்போதைக்கு சூரியகாந்தி விதை, அப்புறம் வெண்டைக்காய், இது சிகப்பு நாட்டு ரகம், இது சிகப்பு வெண்டைக்காய். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு நான் சேகரித்து வச்சுருக்கேன். இது நான் வீட்டு தோட்டத்திலேயே வச்சு எடுத்தது தான். இது இப்போ முளைப்புகளோடு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சிகப்பு முத்து மக்காச்சோளம். இந்த சிகப்பு முத்து மக்காச்சோளமும் பார்த்திங்க அப்படின்னா நான் கொடிசி எக்ஸிபிஷனில் வாங்கினது தான். இதில் 3 செடிகளில் இருந்து எனக்கு 2 கருதுகள் கிடச்சிருக்கு. இதை பெரும்பாலும் கிளிகளே சாப்பிட்டாங்க. மீதி இருந்ததை மட்டும் நான் ஒரு பாட்டில் போட்டு எடுத்து கவுத்தி வச்சதுனால எனக்கு இவ்வளோ மிச்சம் கிடச்சிருக்கு. இதை பார்க்கலாம். இன்னும் 3 மாதங்கள் பொறுமையாக வைத்திருந்து அதுக்கப்புறம் நான் நடவு செய்யலான்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா நம்ம விதைகளுக்கு உறக்க காலம் கொடுக்கணும் அப்படின்னு இப்போதைக்கு சொல்கிறாங்க. அதனால் அதுக்கப்போ தான் அந்த விதைகளுடைய முளைப்பு திறனாகட்டும், அதனோட காய்க்கும் திறனாகட்டும் எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அவசரப்பட்டு அந்த விதையை எடுத்த உடனே விதைக்கக்கூடாது. கண்டிப்பாக அதை 3 மாதம் பதப்படுத்தி வச்சுருந்ததுக்கு அப்புறமா விதைச்சோம்னா அதனோட தன்மை ரொம்பவும் சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மக்காச்சோளம் பாருங்கள், நாட்டு ரக மக்காச்சோளம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இயற்கைக்கு பார்த்திங்கன்னா எல்லா வண்ணங்களும் தெரிஞ்சிருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா? எல்லா வண்ணத்துலேயும் காய்கறிகள் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குதுங்க. நீங்களும் விதை சேகரிக்க தொடங்கியாச்சா? அடுத்த பட்டத்துக்கு சொல்லுங்கள். கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,